உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, உமக்கு நன்றி நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறாருமில்லை. கேருபின் சேராபின் துதி பாடிட உம் பாதம் நாங்கள் தேடி வந்தோம். கேருபின் சேராபின் துதி பாடிட உம் பாதம் நாங்கள் தேடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவானே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே எங்களோடு இருந்து நடத்தட்டும். உங்க பிரசன்னத்திற்கேலாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் மாத்திரமே மகிமை அடையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ், அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. இந்த மாலை நேர ஆராதனைக்குள்ளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து அநேக போதகர்கள் நம்ம மத்தியிலே அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள், நாம் கேட்டிருக்கிறோம். கிறிஸ்மஸை குறித்ததான காரியங்களும் அதற்குள்ளே நடந்ததான சம்பவங்களை குறித்தும் அநேக ஊழியக்காரர்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பேசியிருப்பதை நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம், அதிகமாய் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஒரு நம்மோடு பேசுவார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 1-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை நட்சத்திரம் என்கிறதான வார்த்தையை அதிகமாக அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த நட்சத்திரத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் அவர் நம்மோடு பேசுவாராக. பொதுவாக நாம் நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்ம ஸ்டார்ஸ் கட்டுவோம் இல்லைங்களா? அந்த ஸ்டார்ஸ் நம்ம எப்படி கட்டுறோம்? எந்த ஷேப்பில் நம்ம கட்டுவோம்? அழகாக முடிச்சு போடுற மாதிரி கட்டி அதுள்ள என்ன பண்ணுறோம்? பல்பு போடுவோம். ஆனால் கிறிஸ்துவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரமானது வித்தியாசமான ஒன்று. நம்ம வீட்டில் கட்டுகிறதான ஸ்டார்ஸை போல் அந்த நட்சத்திரம் கிடையாது. ஆனால் அது கட்டுவதற்கு ஈஸியாக இருக்குது, உள்ள பல்பு போட்டு எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய நட்சத்திரம் என்பது ஒரே ஒரு தலை கொண்டதான நட்சத்திரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் கட்டுகிறதான நட்சத்திரம் எப்படி இருக்கும்? 2 தலை வச்சுருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த நட்சத்திரம் அது காலங்காலமாக அப்படி தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நட்சத்திரத்தை நம்ம அப்படி கட்டக்கூடாது. என்று சொன்னால் கிறிஸ்து அவர் மனுஷ சாயலாக இந்த பூமியிலே பிறந்தவராக இருந்தார். ஸோ ஒரு நட்சத்திரமானது எப்படியா இருக்குன்னு சொன்னால், ஒரு தலை, 2 கை, 2 கால், இதுதான் 5 தான் இருக்கும். ஆனால் நாம் எப்படி கட்டுவோம்னா அந்த நட்சத்திரத்தை ரிவர்ஸில் கட்டுவோம். கீழே 1 இருக்கும், சைடில் 2 இருக்கும், மேலே 2 இருக்கும். ஆனால் நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது வேறு காரியத்தை அது குறிக்கிறது. சாத்தானுடைய திட்டங்கள் அதிலே அதிகமாய் சூழ்ந்திருப்பதை நாம் கவனிக்க முடியும். 2 தலை கொண்டதான காரியம் அல்ல, கிறிஸ்துவே நமக்கு தலையாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இதை
கவனத்தில் அதிகமாய் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நாட்களானது பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால நாம யாரை செலிப்ரேட் பண்ணுகிறோம் என்பதை சத்ருவானும் நன்கு அறிந்தபடியினாலே அதுல எப்படியாவது தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை அவன் கொண்டு வந்துடுறான். அது சகஜமாயிருது. இன்னைக்கு பாவம் என்கிறதான ஒரு வார்த்தை பாவமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அது தப்புலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அது தள்ளப்பட்டு இருக்கிறது. ஸோ நாம் இந்த நட்சத்திரத்தை நம் வீடுகளிலே தொங்க விடும் பொழுது நாம் அதை கவனத்தோடு தொங்க விட வேண்டும். நான் என்ன பண்ணுவேன்னா கட்டிட்டு உள்ள பல்பை போட்டு வெளிப்பக்கமாக அந்த ஒயரை கொண்டு வந்து ஒரே தலையில் இருக்கிற மாதிரி தான் நட்சத்திரம் கட்டுவேன் நான் வீட்டில். ஸோ ஏன் சொல்லுன்னு சொன்னால் சத்ருவானவன் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திவிட வேண்டும் என்று சொல்லி பல காரியத்தை அவன் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஸோ நாம கிறிஸ்துவனுடைய நட்சத்திரத்திற்கு அடையாளமாக இருக்கும்போது நம்ம வீட்டில் ஒரே தலை கொண்ட நட்சத்திரமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்தில் அந்த நட்சத்திரமானது அப்படியாய் காணப்படுகிறது. இவர்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டவுடனேயே அவர்கள் கிறிஸ்து பிறந்து விட்டார், யூதருக்கு ராஜா பிறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். சந்தோஷம் அடைந்து அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தின் வழியிலேயே கடந்து போகிறார்கள். அந்த நட்சத்திரமானது கடந்து போய் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் அந்த பகுதியை சேருகிறதான நேரம் வரைக்கும் இடையிலே பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த சம்பவங்கள் நம்ம அனைவருக்கும் காலமாக தெரிந்தது ஒன்றே. ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி யாருக்கிட்ட போய் சொல்றாங்களா? ஏரோதின் இடத்திலே போய் சொல்லுகிறார்கள். அவர்கள் சந்தோஷத்தோட வர்றாங்க. ஆண்டவராகிய கர்த்தரை நாங்கள் பார்க்க வேண்டும், யூதருக்கு ராஜாவை நாங்கள் பார்க்க வேண்டும் சொல்லி சந்தோஷத்தோட வருகிறார்கள். ஆனால் அங்க நடக்கிற சம்பவம் என்ன? வசனம் சொல்லுகிறது அடுத்ததாக, ஏரோதும் அவனோடு சேர்ந்ததான ஜனங்களும் அவன் குடும்பத்தார் யாவருமே அங்கு கலங்கினார்கள். இன்னைக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறான்னு சொன்னால் அந்த ரட்சிப்பு எனக்கு சந்தோஷமாக காணப்படும். எனக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அது கலக்கமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே நேரத்தில் எனக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு அது கலக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எப்போது அவர்கள் கலங்க முடியும் என்று சொன்னால், நான் எப்போது அந்த நட்சத்திரமாகிய கிறிஸ்து என்கிறதன் அடையாளத்தை என்னுடைய இருதயத்திலே நான் ஏற்றுக்கொண்டு அவரை நான் பணிந்து கொள்ள வேண்டும் என்கிறதன் ஆவல் எனக்குள்ளே காணப்படுகிறதோ அப்பொழுது எனக்கு எதிராக இருக்கிற சத்துருவிற்கு அது கலக்கமாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் நட்சத்திரத்தை கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த சந்தோஷத்தை அவனிடத்திலே, அந்த ராஜாவிடத்திலே கொண்டு போய் சொல்லும் போது அந்த ராஜாவோ கலக்கம் அடைகிறான். என் சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னும் பொழுது என்னை தங்களுடைய இருதயத்திலே வேறு விதமாக நினைக்கிறவர்கள், என்னை அவருடைய இருதயத்திலே தவறாய் நினைக்கிறவர்கள், நம்மை அவர்கள் அவருடைய இருதயத்திலே வேறு விதமாய் சிந்திக்கிறவர்களுக்கு நான் என்னுடைய சந்தோஷத்தை கொண்டு போய் ஒரு இடத்தை சொல்லும் போது அவருடைய இருதயமானது சந்தோஷம் அடையாது, அது துக்கமடையதான் செய்யும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி. நான் சந்தோஷமா ஒரு காரியத்தை சொல்லும் போது எனக்கு எதிராக இருக்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற காரியத்தை அவங்களுடைய முகத்திலேயே பார்த்துடலாம். இப்ப இங்க நடக்கிற சம்பவம், இவர்கள் ஏரோதினிடத்தில் கடந்து போகிறார்கள். இந்த நட்சத்திரத்தை குறித்து டீட்டெயிலாக சொல்றாங்க. கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி இது அவனுக்கு கலக்கமாக மாறிவிடுகிறது. சரி, இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது 7வது வசனத்தில், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்திலே திட்டமாய் விசாரித்தான். முதலாவது காரியம் சொல்லுகிறேன், நட்சத்திரமாகிய கிறிஸ்து என்னுடைய காலத்தை திட்டமாய் விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நட்சத்திரமாகிய கிறிஸ்து எனக்குண்டான அந்த காலம், நான் வாழ்கிறதான அந்த காலம், நான் இருக்க போகிறதான நேரங்கள், என்னை கர்த்தர் அதிகமாய் விசாரித்தனை நடத்த போகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை குறித்து அவன் விசாரித்தானா.
இன்னைக்கு நட்சத்திரமாகிய கிறிஸ்து என்னை குறித்து அவர் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். சொல்லுகிறது, ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி சங்கீதங்களின் புத்தகத்தில் 31ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது, காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. அதை தொடர்ந்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். பாப்பா யாரு? என்னை குறிச்சு விசாரிக்கிறவர். நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னை குறிச்சு விசாரிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் எனக்கு உண்டு. என்னை குறிச்சு யார் விசாரிக்கலாம்னு பரவாயில்ல. சாப்பிட்டியான்னு என் மனைவி விசாரிக்கலாம்னு பரவாயில்ல, சாப்பிட்டியான்னு என் கணவன் விசாரிக்கலாம் பரவாயில்ல, என் பிள்ளைகள் விசாரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்களை விசாரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி இருந்தாலும் நான் அது குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. ஏற்ற காலகட்டத்தில் கர்த்தரனை உயர்த்துவதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏறுவது அந்த நட்சத்திரத்தை குறித்து சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்தானாம். அது எப்போ வந்துச்சு? அந்த நட்சத்திரம் யாரை குறிக்கிறது? அந்த நட்சத்திரம் ஏன் வந்தது? அந்த நட்சத்திரத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன? அவனை ரகசியமாய் அழைத்து அதை குறித்து அவர்கள் விசாரித்தார்களாம். கர்த்தர் என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், கர்த்தர் நம்மை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், தேவனாகிய கர்த்தரனை விசாரித்து நடத்தும் போது எனக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த கவலைகளும் இருக்கு. ஏன்னா அதான் வசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏன்? அவர் விசாரிக்கிற தேவன். எனக்கு உண்டான பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் அவர் என்னை விசாரித்து நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் நான் படுகிறதான பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் விசாரித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த சாரிபாத்தினுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் மத்தியில தான் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பான். ஏன்னா ஒரு விதவை, இப்ப தேசத்தில் மிகுதியான ஒரு பஞ்சம், அவளை விசாரிக்கணும் யாரும் விசாரிக்க முடியாது. ஏன்னா தேசமே இப்ப பஞ்சத்துல இருக்குது. அவளை மாத்திரம் எப்படி போய் யாருன்னா விசாரிக்க போறாங்க? அவள் இறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டா, இதுதான் என் வீட்டில் இருக்கிற அந்த கடைசி மாவு என்ன, இதை நான் உண்டு நானும் என் மகனும் மரித்து விடுகிறோம், இதுக்கப்புறம் எங்களை விசாரிக்கிறதுக்கு கூட எதுவும் யாரும் கிடையாதுயா, நாங்கள் ஏன் இருக்கணும்? ஆனால் அவளுக்கு தெரியாது, அவளை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அந்த ஸ்திரீக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க கேரித் ஆற்றில் தண்ணி வற்றி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்ததான தண்ணீர் என்ன ஆகணும்? வற்றி போகணும். அநேக நேரங்கள் நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறீங்க? எல்லாம் ஆசீர்வாதமா செழிப்பா தானே இருந்தது, இப்ப எல்லாமே ட்ரையா இருக்குது. ஏன்? நீ இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்னொரு நபருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அது அங்க அந்த தண்ணீர், அந்த ஆற்று நீர் வற்றி போனதுனாலதான் இப்ப இவர் எங்க போனாரு? தீர்க்கதரிசி சாரிபாத்துக்கு போனாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது என்னை விசாரிக்க ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவரை கர்த்தர் முதலாவது வற்ற பண்ண வேண்டும். அவங்களுக்கு முதல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து என்னை விசாரிக்க முடியும். எனக்கு ஏன்பா இந்த பாடுகளை, எனக்கு ஏன் இதை கொடுத்திருக்கிறீங்க? இதே பாடுகளோடு அநேகர் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்க நாம் அதிகமாக யோசிப்பது உண்டு, நமக்கு கீழே இருக்கிறவங்களை காட்டிலும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஏன்பா இந்த நிலைமை? என்னை விடவும் அநேக காரியத்தில் இன்னும் கீழே தான் இருக்கிறாங்க. எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல சபை இருக்கிறது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் சாலை ஓரங்களில் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் கர்த்தர் என்ன விசாரிச்சு அதிகமாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி நேரம் ஏண்டவரே ட்ரை, இதற்குண்டான ஆசீர்வாதத்தை நான் விசாரித்து உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. அதான் வசனம். காலங்கள் என் கரத்தில் இருக்கிற, நான் திட்டமாய் விசாரிப்பேன், நான் பிளான் பண்ணி விசாரிப்பேன். எப்போ உன்னை உயர்த்தணும் சொல்லிட்டு எனக்கு தெரியும்.
அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்பதான் நம்ம அவர் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த முடியும். கையை விட்டுட்டு வெளியே போகிற பட்சத்தில் ஒரு நாளும் நம்மை கர்த்தர் விசாரிக்க முடியாது. நீயா பட்டு திருந்தி வா. அந்த இளையகுமாரன் வந்தது போல அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என் பிள்ளை ஒரு நாள் நிச்சயமா வருவான். வரும்பொழுது அவனை நான் திட்டமாய் விசாரிப்பேன். அவனை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவனை நடத்துவேன். இந்த சாஸ்திரியில் அந்த நட்சத்திரத்தை குறித்து ஏரோது திட்டமாய் விசாரித்தான். இன்றைக்கு நட்சத்திரமாய் இருக்கிறதான கிறிஸ்து நம்மை குறித்து திட்டமாய் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினாலே நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மீது வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவான பலனோடு நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாங்க. எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நினைவு வச்சுங்க. நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது நாம் போடுகிறதான அந்த ஸ்லிப்பர்ஸ் அதுக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர ஒரு நாள் மேலே தலைக்கு மேலே வரக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய போராட்டங்கள் எல்லாம் என் காலுக்கு கீழே தான் இருக்கணும். அப்பதான் நான் அதை ஏறி மிதிச்சுட்டு போக முடியும். அதை மேலே கொண்டு வருவேன்னு சொன்னா என்னால் முன்னேறவே முடியாது. எத்தனை சூழ்நிலை ஆகட்டும், எவ்வளவு பெரியதான பிரச்சனை ஆகட்டும், எல்லாவற்றையும் காலின் கீழே நாம் போட்டு நாம் மிதித்து கடந்து செல்லும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நாங்கள் வீட்டில் தான் சொல்லுவேன், எந்த பிரச்சனையும் மண்டையில் கொண்டே வராதிங்க. அதை யோசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் யாருன்றதே நாம் மறந்துடுவோம். நம்ம யாரோட இருக்கிறோன்றதை மறந்துடுவோம். நம்ம யாருடைய பிள்ளை என்பதை மறந்து விடுவோம். ஏன்னா அவரை விட நாம் அதிகமாக என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க முடியாது. அவரை காட்டில் நம்ம அதிகமாக சிந்திக்க முடியாது. நம்மை உருவாக்கின தேவன் யாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார். அதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். எப்பவே சொல்ல, ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நீர் என்னை திட்டமாய் விசாரித்து நடத்துகிறவர். இன்றைக்கு நட்சத்திரமாகிய கிறிஸ்து நம்மை திட்டமாய் விசாரித்து நடத்தி பெரிதான ஆசீர்வாதங்களாலே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக அதில் சொல்லப்படுகிற காரியம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்ததான ஸ்தலத்திலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதா சொல்லுகிற நட்சத்திரம் நமக்கு வழியை காட்டுகிறதான ஒரு நட்சத்திரம். கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு வழியா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. நான் தான் அவள், என்ன நீ ஃபாலோ பண்ணு. இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு நடந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஏரோதின் பக்கமா அவங்க தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இடையிலே அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றினது, அவர் ராஜா தானே, யூதருக்கு ராஜா தானே. அதனாலதான் சொன்ன, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு. எங்க இன்னைக்கு மனுஷனுடைய பார்வை எல்லாம் அப்படிதான் இருக்கும். மாட மாளிகைகளை பார்த்து தான் ஜனங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஆலயத்திற்கும் ஜனங்கள் அப்படிதான் இருக்க. மேலே இருக்கிறதான அந்த தோற்றத்தை பார்த்து தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆலயத்திற்குள்ளாகவே வருகிறார்கள். மேலே இருக்கிற தோற்றம் நல்ல கிராண்டா பயங்கரமா இருந்தா ஓகே, ரைட், சூப்பர். இவர்கள் அதை பார்த்து சாஸ்திரிகள் போனபடியினால இயேசுவா இருந்ததான அந்த வழியை, இயேசுவா இருந்த நட்சத்திரத்தை விட்டு தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி போனபடியினால ஏரோது என்கிறதான ஒரு மனுஷனிடத்தில் போய் சிக்கி கொண்டார்கள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம கிறிஸ்துவை பார்த்து தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை டைவர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு அப்படியே மாறிடுறோம். நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணமோ அதை சரியா போய் முடிக்க முடியல. நடுவில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் என்னை விட்டுடுது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை விலக்கி தள்ளி விடுகிறது. காலையில எழுந்து நான் ஜெபிக்கணும் தான் நினைக்கிறேன், அவனுடைய சரீரம் எனக்கு ஒத்துழைக்க மாட்டுதே. ஒவ்வொரு நாளும் நான் பைபிள் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாம் படிக்க முடியல. ஏதோ ஒரு காரியம் என்னை டைவர்ட் பண்ணி வெளியே கொண்டு போயிடுது. அந்த பைபிளை எடுத்தாதான் தூக்கத்துக்கு மேல தூக்கம் வந்துட்டே இருக்குது. அது எப்படி தான் எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியாது.
அந்த பைபிளை எடுத்து ஓப்பன் பண்ண உடனே கண் அப்படியே 3ஆம் வானம் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. அது எப்படி தான் வரும் தெரியாது, அவ்வளோ நேரம் வரவே வராது. அந்த வேதத்தை எடுக்கும்போதே பிரச்சனை. இவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து கிறிஸ்துவாகிய அந்த வழியை பார்த்தவர்கள் அந்த ஒளியை பார்த்து போய்கொண்டு இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஏரோதினிடத்தில் அவர் போய் சேர்ந்திருக்க மாட்டார்கள். பிரச்சனையும் அங்கே வந்திருக்காது. தேவையில்லாம அந்த நாட்களிலே குழந்தைகளும் மரித்திருக்காது. இப்போ இவ்வளோ குழந்தைகள், அந்த வசனம் சொல்லுகிறது, ஏரோது 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணாராம்? கொலை செய்து விட்டான். ஏன்? கிறிஸ்துவுக்காக. ஒரு வேளை இவங்க போகாம இருந்திருந்தாங்கன்னா அந்த 2 வயசு குழந்தைங்கெல்லாம் மறிச்சிருக்காது. சின்ன மிஸ்டேக். நான் இயேசுவை விட்டுட்டு வேற வழியை போன உடனே அந்த 2 வயதிற்குட்பட்டதான சந்ததி எல்லாமே போச்சு. இயேசுனுடைய நாட்கள்ல அந்த 2 வயதுக்குட்பட்டதான குழந்தைகள் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. இயேசு ஒருத்தர் தான் இருந்தார். அல்லேலூயா. இதே சம்பவம் தான் மோசேயின் நாட்கள்லயும் நடந்தது. மோசேயின் நாட்களை பிறந்ததான எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன பண்ணாங்க? கொன்று போட்டார்கள், மோசேயை தவிர. இப்போ மோசேக்கு 40 வயசா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்லயே அந்த தேசத்திலே மோசேக்கு மட்டும்தான் 40 வயசு. அல்லேலூயா. இயேசுக்கு 40 வயசுனா இயேசுக்கு மட்டும்தான் அந்த 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 டிஸ்ட்ரிக்ட்லேயே அவருக்கு மட்டும்தான் 40 வயசு, வேற யாருக்குமே கிடையாது. ஏன்? இந்த சாஸ்திரிகள் பண்ணதான சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ். நம்ம நினைக்கிறோம் சின்ன தப்பு தானே, சின்ன பொய் தானே, சின்ன பாவம் தானே, சின்ன தவறு தானே, மறைச்சிடலாம். அந்த சின்ன காரியம்தான் ஒரு சந்ததியே இல்லாமல் ஆக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன மிஸ்டேக் தானே, சின்ன பொய் தானே, மறைச்சிட்டா என்ன? அந்த சின்ன காரியம்தான் சந்ததியே இல்லாமல் அழித்து விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய ஜனமே, இவர்கள் செய்ததான காரியம் பார்க்க வேண்டியதான நட்சத்திரமாகிய கிறிஸ்துவை விட்டு தங்களுடைய திசையை திருப்பினார்கள். வசனம் தான் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து கொண்டு ஏசாயா 45:2 சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவரை பார்த்துட்டு போனாலே கோணலே இருக்காது. ஆனால் அநேக நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறீங்களா, போயிட்டே இருக்கிறோம், ஐயா அந்த இடம் கொஞ்சம் பெண்டாகி போதை, எப்படிப்பா இந்த கிராஸ் பண்ணுறது? நீ போ, அது நேரம் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை இப்படியும் சிம்பிளாக சொல்லலாம். எப்படின்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இந்த இந்த பலிபீடத்து இதுதான் ஒரு பாதைனா இந்த பாதை இதோட முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வை. அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வை, அங்கே பாதை உருவாகும். கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். நான் உனக்கு முன்னே போய், நான் தான் உனக்கு முன்னே போகணும். என்னை மாத்திரம் நீ பார்த்து வந்துக்கிட்டே இரு. அதுதான் உனக்கு நீ போகிறதான பாதையை சரியாக வழி நடத்தும். ஸோ நட்சத்திரமாகிய கிறிஸ்து நமக்கு வழியாக இருந்து நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரசூல் சொல்லுகிற நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. என் கால்களுக்கு தீபம். நான் கீழே பள்ளத்தில் விழுவேன் தெரியும், பரவாயில்ல, அந்த தீபம் என்னை தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா. தீபம் எப்படி எரியும்? கீழே எரியுமா? கீழ் நோக்கி எரியுமா? இல்ல, தீபம் மேலதான் எரியும். அந்த 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 தீபம், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், எனக்கு பள்ளத்தாக்கு இருக்குன்னு தெரியா, ஆனாலும் நான் காலை வைக்கிறேன். ஏன்? அந்த தீபம் என்னை மேல் நோக்கி தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் அந்த பாதையை மறந்தபடியினாலே தேசமானது அழுகையின் சத்தத்திலே கொண்டு போனது. நாம ஆண்டவராகிய கிறிஸ்துவை மாத்திரமே, கிறிஸ்து என்கிற நட்சத்திரத்தை மாத்திரமே பார்த்து போய்கொண்டு இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையானது அந்த தீபமானது எப்படி மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிறதோ அது போல பிரகாசம் உள்ளதாய் காணப்படும். ஒருவேளை நான் டைவர்ட் ஆகி கீழே போனேன்னு சொன்னா, வசனம் சொன்னது, அந்த தேசத்தில் மாபெரும் அழுகுரல் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில நட்சத்திரமாகிய கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சைடில் யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போகுது அப்படின்னு சொன்னா எதையும் பக்கத்து பாட்டு போயிட்டே தான் இருக்கும். அந்த ட்ராக் போகும்போது அந்த ட்ராக் வந்து ஜிக்ஜாக்கா இருக்கும். நடுவில் ட்ரெயின் போகும்போது ஐயோ ஜிக்ஜாக்கா இருக்குது, எப்படி போறதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? போயிட்டே தான் இருக்கும் வண்டி. ஏன்? அதை மாத்திரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா. இதாங்க விசுவாசம். ட்ராக் ஓட்டிகிட்டே போகிறாரு, ட்ரெயின் ஓட்டிகிட்டே போகிறாரு, முன்னாடி வந்து அந்த ட்ராக் வந்து ஜிக்ஸாக்காக இருக்குது. இதில் எப்படி நான் போகிறது? உடனே ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன ட்ரெயின் என்ன பண்ணாது? முன்னேறி
போக முடியாது. ஓட்டுகிறவருக்கு ஒரு நம்பிக்கை, அந்த ட்ராக்கை மாத்துறதுக்கு ஒரு நபர் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை காட்டிலும் பெரிதான விசுவாசம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முன்னாடி இருக்கிறதான பாதை எந்த அளவிற்கு ஜிக்ஸாக்கா இருந்தாலும் சரி, என்னை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நான் போய்கிட்டே இருப்பேன். ட்ராக்கை மாத்திட்டு என் தேவனாகிய கர்த்தர் என்னை முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க கர்த்தருக்கு முன்பதாய் நாம் வைக்கிறதான அசைக்க முடியாத விசுவாசம். கர்த்தர் மேலே தன் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் அப்படி இருப்பேன் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் என்னை அவர் தீபமாக எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் நடத்த என் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். மூன்றாவதாக சொல்லுகிற வார்த்தை 10வது வசனத்திலே சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இறுதியாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நட்சத்திரமாகிய கிறிஸ்து வாழ்க்கையில இருந்தாருன்னு சொன்னா உனக்கு சந்தோஷம் மட்டும் இல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா கொடுக்கிற சந்தோஷம் அப்படிதான் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். போகிறதான புதிய ஆண்டில் அப்பா சொல்லுகிற காரியம், இந்த நட்சத்திரமாகிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இருப்பாருன்னு சொன்னா ஆண்டவராகிய கர்த்தர் தாமே புது வருடத்திற்குள்ளாய் போகிற நமக்கும் சொல்லுகிற காரியம், மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையிலுடைய குடும்பத்தில் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 15:11 சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு. நிறைவு என்பது போட்டு அப்படியே ஃபில் பண்ணி வைக்கிறது கிடையாது, போட்டுக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. போட்டு ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா அது க்ளோஸ் ஆயிருச்சுன்னு எடுத்து வச்சிடலாம். ஆனால் நிறைவு என்பது போட்டுக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். அது மாத்திரமல்ல, இந்த சந்தோஷம் ஆண்டவராகிய கர்த்தர் எப்போ அதை அதிகமாக எதிர்பார்க்கிறாருன்னா, பரலோகமானது எப்போது சந்தோஷம் அடைகிறது சொன்னா, மனம் திரும்புகிறதான ஒரே பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஓகே. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு சிறிய பாவங்கள் அல்லது மறைமுகமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நான் எப்போ விடுறனோ, வசனம் சொல்லுகிறதப்பதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சின்ன காரியம் தானே, இல்லை. பரலோகமானது என்னை குறித்து மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்ப இரக்கம் கிடைக்கிறதா? அறிக்கை செய்யும் பொழுது இல்ல, அறிக்கை செஞ்சு விட்டுடும் பொழுது. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம அறிக்கை செய்கிறோம், ஆனால் விட்டு விடுவதற்கு யோசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படின்னா, பரலோகம் போறதுக்கு யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவோம். யாரெல்லாம் இப்போ மறிக்கிறதுக்கு ஓகேனா, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ காரியம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், வீடு கட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும். ஆனால் பரலோகம் போக ஆசை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனம் திரும்புகிற பட்சத்தில் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறதா. 100க்கு 100. அதில் ஒரு பெரிதான ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, நான் மனம் திரும்பிட்டேன்னு வச்சுங்களேன், முழுசா மனம் திரும்பிட்டேன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. முழுசா மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் இங்கே வச்சிருக்கவே மாட்டாரு. உடனே டிக்கெட் தான் மேலே. ஏன் நீ திரும்பிட்ட, இனி அந்த பக்கம் திரும்பிடக்கூடாது. அல்லேலூயா. திரும்பினதுக்கு அப்புறம் திரும்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகவே நட்சத்திரமாகிய கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உதித்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் நமக்குள்ளாக அவர் பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரம் என்னை
கலங்கடிக்காது, வேதனைப்படுத்தாது, துக்கப்படுத்தாது, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை இருதயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த நட்சத்திரம் கொடுக்கிறதான ஒரு பெரிதான ஆசீர்வாதம், நட்சத்திரமாகிய கிறிஸ்து கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் நாம பார்க்கும் பொழுது, முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த நட்சத்திரம் என்னுடைய காலத்தை, நட்சத்திரமாகிய கிறிஸ்து என்னுடைய காலத்தை அவருடைய கரத்திலே அவர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். நட்சத்திரமாகிய கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை சரியாய் நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நட்சத்திரமாகிய கிறிஸ்து எனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அவர் தர வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவராகிய கர்த்தர், இந்த நாளிலே அப்பா நீங்க சொன்னதான வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய மகிமையான வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க எங்களோடு பேசி இருக்கிறீங்க. நட்சத்திரமாகிய கிறிஸ்து நீர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் பேசினதான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நாங்க எங்க காலத்தை நியமிக்கல அப்பா, மருத்துவர்கள் எங்க காலத்தை நியமிக்கல, மருந்துகள் எங்க காலத்தை நியமிக்கல, எங்க காலத்தை நியமித்திருக்கிறவர் என் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. டாடி உம்மையே பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களுக்கு வழியா இருக்கிறீங்க, நீர் எங்களுக்கு சத்தியமா இருக்கிறீங்க, நீர் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறீங்க. டாடி நட்சத்திரமாகிய கிறிஸ்து எங்களுக்கு வழியா இருந்து எங்கள் பாதையை அவர் தீபம் போல உயர்த்துகிறவராய் நீங்க இருக்கிறீங்க இயேசுப்பா. ஆண்டவரே, நட்சத்திரமாகிய கிறிஸ்து எங்களுடைய துக்கங்கள் யாவற்றையும் சந்தோஷமாக மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறீங்க. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே ஒரு பெரிதான சந்தோஷம், ஒரு பெரிதான மகிழ்ச்சி, ஒரு பெரிதான ஆனந்த மிகுந்ததான சந்தோஷத்தை கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர், நீங்க மகிமை அடைங்கப்பா. உங்க பிரசன்னமான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டதான உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியான தொடர்ந்து நீர் மகிமை அடைங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறிய பெற்ற நாமத்தினாலே யாவற்றையும் ஜெபத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.